Dear students, good morning. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல 1.2 எக்ஸசைஸ்ல 5th சம்ல இருந்து தொடர்ந்து பார்ப்போம். ஆனா 5th சம் என்னன்னு பாருங்க. State which pairs of sets are disjoint or overlapping. Disjoint-ஆ overlapping-ஆ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அதாவது ரெண்டு pair of sets கொடுத்திருக்காங்க. சோ இந்த ரெண்டு செட்ல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டிஸ்ஜாயின்ட் என்ன கண்டிஷன்? A intersection B empty. A intersection B empty னா அது டிஸ்ஜாயின்ட். not empty னா அதாவது எலிமெண்ட்ஸ் வந்துச்சுனா அது ஓவர்லாப்பிங். சோ இப்போ ஃபர்ஸ்ட் சம் பாரு. A equal to F I A S and B equal to A N F I S. இது ரெண்டுக்கும் A intersection B கண்டுபிடி. A intersection B பாரு. இங்க F இருக்கு, இங்க F இருக்கு. அப்ப F. இங்க I இருக்கு, இங்க I இல்ல. விடுரு. இங்க A இருக்கு, இங்கேயும் A இருக்கு. இங்க S இருக்கு, இங்கேயும் S இருக்கு. அப்ப A intersection B னா common elements for A and B. So A intersection B கண்டுபிடிச்சாச்சு. elements வந்துருக்கு. அப்போ A intersection B not equal to empty set. empty set இல்ல. empty set இல்லங்கிறதுனால A and B are overlapping. A and B are overlapping. Overlapping set. Overlapping set. அடுத்து பாருங்க. X the x எப்படி இருக்கா? X is a prime number. X greater than 2. Prime number greater than 2. அப்போ C is equal to prime number எதெல்லாம் 2 க்கு மேல உள்ள prime number 3, 5, 7, 11 அப்படியே போயிட்டே இருக்கு. இதான் Cங்கிற செட், இன்ஃபைனைட் செட் போயிட்டே இருக்கும். Dங்கிற செட்டை பாருங்க. D எப்படி இருக்கா? X is an even prime number. Even prime number என்னது? 2 only. 2 மட்டும் தான் என்னது? Even prime number. So இது 2. இப்போ பாருங்க. C intersection D. C க்கும் D க்கும் ஏதாவது காமன் எலிமெண்ட் இருக்கா? இல்ல. அப்ப C intersection D என்னது? empty. இந்த சிம்பல் போடலாம் அல்லது இந்த சிம்பலும் போடலாம். empty. அதனால C and D are disjoint set. என்ன செட்? disjoint set. alright. அடுத்து பாருங்க. E X. X is a factor of 24. 24 உடைய factors எதெல்லாம்? E equal to 1, 2, 3, 4, 5 கிடையாது, 6, 7 உண்டா கிடையாது, 8, 9 உண்டா கிடையாது, 10 கிடையாது, 11 கிடையாது, 12, அப்புறம் 13, 14 எல்லாம் கிடையாது. லாஸ்ட் ஒன் என்னது? 24. அவ்வளவுதான். 1, 2, 3, 4, 6, 8, அப்புறம் 12, 24. இதெல்லாம் 24 உடைய ஃபேக்டர்ஸ். அதுக்கு அடுத்தது பாருங்க. X is a multiple of 3. X less than 30. Multiple of 3. அப்ப 3, 6, 9, அப்புறம் 12, 15, 18, 21, 24, 27, 30 போடணுமா? போடக்கூடாது. ஏன்? less than 13 கொடுத்திருக்காங்க. சோ இது போட்டாச்சு. இப்போ E to F க்கும் காமன் எலிமெண்ட்ஸ் E intersection F கண்டுபிடிங்க. என்னெல்லாம் இருக்கான்னு பாருங்க. இங்க 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. கமா இங்க 6 இருக்கு, இங்கேயும் 6 இருக்கு. அப்புறம் இங்க 8 இருக்கு, இங்க இல்ல.
12 இருக்கு, இங்கேயும் 12 இருக்கு, 24 இருக்கு, இங்கேயும் 24 இருக்கு. 4 எலிமெண்ட்ஸ் வந்து காமன் எலிமெண்ட்ஸ் 4 வந்து. அப்ப A E intersection F வந்து என்னது? E intersection F not an empty set. Not an empty set. அப்ப இது என்ன எழுதணும்? E and F are overlapping. E and F are overlapping sets. Overlapping sets. புரியுதா? ஓகே. அடுத்து பாருங்க 6th sum பாருங்க. If S is equal to square, rectangle, circle, rhombus, triangle. இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. Sங்கிறது ஒரு செட். அதுல என்னலாம் இருக்கு? ஸ்கொயர் இருக்கு, ரெக்டாங்கிள் இருக்கு, சர்க்கிள் இருக்கு, rhombus இருக்கு, triangle இருக்கு. இப்போ என்ன சொல்றாங்க? List the elements of the following subset of S. S உடைய சப்செட்ட கீழ கொடுத்திருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்? எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. The set of shapes which have 4 equal sides. 4 equal sides உள்ளது எதெல்லாம்? நமக்கு நல்லா தெரியும். ஸ்கொயரும் rhombus. ஸ்கொயரும் rhombus தான் என்னது? 4 equal sides. The set of shapes which have 4 equal sides எதெல்லாம்? ஸ்கொயரும் rhombus. அடுத்து பாருங்க. The set of shapes which have radius. Radius அப்படிங்கிறது எதுல மட்டும் தான் இருக்கும்? சர்க்கிள்ல மட்டும் தான் இருக்கும். அப்ப செகண்ட் ஒன் சர்க்கிள். செகண்ட் ஒன் செட் என்னது? சர்க்கிள். இந்த பிராக்கெட்ல கரெக்ட்டா போகும். அடுத்து பாருங்க. The set of shapes in which the sum of all interior angles is 180 degree. All interior angles 180 degree னா அது என்னது? நமக்கு நல்லாவே தெரியும். triangle. So வேற ஏதாவது shapes அதுல வருமான்னு பாருங்க. வேற எதுவுமே வராது. அப்போ third one என்னது? triangle. Third one triangle. Fourth one பாருங்க. The set of shapes which have 5 sides. 5 sides கேட்டிருக்காங்க. இங்க இருக்கிறதுல ஏதாவது ஷேப் வந்து 5 sides இருக்குமா அப்படின்னா நிச்சயமா இருக்காது. அப்படிதானே? ஸ்கொயர் இருக்காது, ரெக்டாங்கிள் இருக்காது, சர்க்கிள் இருக்காது, ரேம்பஸ் இருக்காது, ட்ரையாங்கிள் இருக்காது. சோ எதுவுமே இருக்காது. அப்போ அவங்க கேட்டிருக்கிறது 5 sides கேட்டிருக்காங்க. அது என்னது கிடையாது? பாசிபிள் கிடையாது. சோ fourth one is null set or empty set. Fourth one என்னது? null set or empty set. Fourth one நம்ம சப்செட் அதுக்கு என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. The set of shapes which have 4 equal sides, square or rhombus. ரெண்டாவது the set of shapes which have radius, circle மட்டும். The set of shapes in which the sum of all interior angles in 180 degree, triangle மட்டும். Fourth one, the set of shapes which have 5 sides. அது ஒரு ஷேப்மே 5 sides இல்ல. So fourth one is empty set. இப்போ உனக்கு 5th sum 6th sum நல்லா புரியும்னு நினைக்கிறேன். disjoint overlapping னா என்னன்னு பாத்துக்கோ. disjoint னா A intersection B empty னு வரணும். அப்படி empty னு வந்துச்சுனா அது வந்து disjoint set. overlapping னா என்னது? A intersection B not equal to empty. That means elements இருக்கும். A intersection B ல elements இருந்ததுனா அது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? overlapping சொல்லுவோம். ஓகே. இப்போ 5th sum 6th sum உனக்கு தரவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து 7th sum போவோம். சரியா? அடுத்த sum பாருங்க. If A equal to A comma B, right, all the subsets of A உடைய subsetsலாம் நம்ம எழுதணும். நல்லா கவனிங்க, ரொம்ப ஈஸி தான். A equal to A comma B உள்ள ஒரு செட். subsets of A are முதல்ல empty set. எப்பவுமே முதல்ல என்ன போடணும்? empty set or null set. அடுத்தது first element A, அடுத்தது second element A comma B, அடுத்தது டோட்டலா A comma B அப்படின்னு என்ன செஞ்சிடலாம்? எழுது.
இதான் சப்செட்ஸ். முதல்ல எம்டி செட் ஒவ்வொரு எலமெண்டா இருக்கும். முதல்ல எம்டி செட், அப்புறம் ஏங்கிற எலமெண்ட், அப்புறம் இது ஒரு எலமெண்டா நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அந்த எலமெண்ட் எழுதியாச்சு. அதுக்கு பிறகு கொடுத்துருக்கிற மொத்தத்தையும் சேர்த்து ஏ கமா பி அப்படின்னு செஞ்சிடலாம். சொல்லி இதுதான் 7th sum. 8th sum பாருங்க. Write down the power set of the following sets. கொடுத்திருக்கிற செட்டுக்கு பவர் செட்ஸ் கண்டுபிடி. நிறைய வரும், அதனால தான் சார் உனக்கு ஆன்சரை எழுதிட்டேன். இப்போ ஆன்சரை அப்படியே நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், உனக்கு ஈஸியா புரியும். நீங்க பாருங்க, பவர் செட் என்ன அப்படின்னா என்னன்னா சப்செட்ஸ். ஒரு செட்டுக்கு சில சப்செட்ஸ் இருக்கும். அந்த சப்செட் எல்லாம் சேர்த்து ஒரே செட்டா எழுதுறதுக்கு பேர் தான் என்னது பவர் செட். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, A equal to A comma B. A comma B. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு சப்செட்ஸ் என்னலாம்? The subsets of A are first empty set, அப்புறம் A, அப்புறம் B, அப்புறம் A comma B. அப்போ இதுதான் அதனுடைய சப்செட். அப்ப மொத்தம் எத்தனை சப்செட் இருக்கு? 1 2 3 4 4 சப்செட். இந்த 4 சப்செட்டை சேர்த்து the power of set of A, the power set of A, that means P of A. அதனுடைய பவர் செட் உடைய சிம்பல் என்னது? P. So P of A equal to இந்த 4 சேர்த்து ஒரே செட் பிராக்கெட் குள்ள என்ன செஞ்சிரணும்? எழுதி 4 சப்செட்டையும் ஒரே செட் பிராக்கெட் குள்ள எழுதிரணும். அது ஒரே செட். அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? பவர் செட் அப்படின்னு சொல்றோம். செகண்ட் சம் பாருங்க, 1 2 3 1 2 3. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? எம்டி. இந்த சிம்பலும் போடலாம்ல. சோ இது எம்டி. ஃபர்ஸ்ட் ஒன் எம்டி செட். அப்புறம் 1, அப்புறம் 2, அப்புறம் 3, அப்புறம் 1, 2, அப்புறம் 2, 3, அப்புறம் 1, 3. நம்ம சொல்லுவோம்ல A B B C C ன்னு சொல்லுவோம்ல. சோ அந்த மாதிரி. சோ 1, 3 கடைசில கொடுத்திருக்க செட் 1 2 3. அப்ப இதான் என்னது? சப்செட்ஸ். அப்ப மொத்தம் எத்தனை சப்செட் இருக்கு பாரு? 1 2 3 4 5 6 7 8 சப்செட் இருக்கு. சோ தி பவர் ஆஃப் செட் ஆஃப் B, that means P of B, அது என்ன செய்யணும்? ஒரே செட்டா சப்செட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே செட்டா என்ன செஞ்சிரணும்? எழுதி. அதான் என்னது? பவர் செட் ஆஃப் B. அடுத்து பாருங்க, third one என்ன கொடுத்திருக்காங்க? D equal to PQRS. PQRS இதான் கொஞ்சம் லென்த்தா வரும், அதான் உனக்கு சார் ஆன்சரை சேர்த்து எழுதிட்டேன். கவனிங்க, the subset of D are empty. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து empty. இங்க 4 எலிமெண்ட் கொடுத்திருக்காங்க. சோ இத ஒண்ணொண்ணா நம்ம என்ன செய்யணும்? எழுதணும். முதல்ல P, அப்புறம் Q, அப்புறம் R, அப்புறம் S, அப்புறம் PQ, PR, PS. நல்ல P வச்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் QR, QS, அப்புறம் RS, அப்புறம் மூணு எலிமெண்ட் PQR, அடுத்தது QRS, அடுத்தது PRS, அடுத்தது PQS. லாஸ்ட் ஒன் கொடுத்திருக்கிறது அப்படியே PQRS. நல்லா கவனிச்சுக்கோ, இத குழப்பாம எழுதணும், கரெக்டா எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன் எம்டி, அடுத்தது P, அடுத்தது Q, அடுத்தது R, அடுத்தது S, அடுத்தது PQ, அடுத்தது PR, அடுத்தது PS, P முடிஞ்சது, அப்புறம் QR, QS, Q முடிஞ்சது, அப்புறம் R, RS, அப்புறம் மூணு எலிமெண்டா PQR, QRS, PRS, அப்புறம் PQS. லாஸ்ட் ஒன் அவ்வளவுக்கு சேர்த்து PQRS. இதான் என்னது? இதனுடைய சப்செட்ஸ். D ன்னு அவங்க ஒரு செட் கொடுத்திருக்காங்க, அதனுடைய சப்செட்ஸ் தான் இது எல்லாம். இப்போ the power of set of B, the power set of D, D உடைய பவர் செட். அது வேற ஒண்ணும் இல்ல, P of D நம்ம என்ன செய்யணும்? இந்த கொடுத்திருக்கிற சப்செட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரே செட் பிராக்கெட் குள்ள என்ன செஞ்சிரணும்? எழுதணும். கேர்ஃபுல்லா ஒண்ணொண்ணா நம்ம எழுதிருக்க செட்ஸ் அவ்வளத்தையும் எடுத்து கேர்ஃபுல்லா உள்ள என்ன செய்யணும்? கரெக்டா நம்ம எழுதிட்டோம்னா அது ஒரே ஒரு செட்டா வந்துரும். அதுதான் என்னது? பவர் செட் ஆஃப் D. இந்த தேர்ட் சம் வந்து நீ திரும்ப ஒருக்க எழுதி பாரு, ஈஸி தான். ஆனா குழப்பாம ஒவ்வொரு சப்செட் எழுதும் போது குழப்பாம எழுதும். ஃபோர்த் ஒன் பாரு,
தி பவர் செட் ஆஃப் இ. ஃபோர்த் ஒன் வந்து உனக்கு எம்டி, ஒண்ணுமே இல்லை. அப்ப பவர் செட் ஆஃப் இ என்னதான், பி ஆஃப் இ என்னதான், எம்டி தான். ஸோ நாலாவது ஒன்று எம்டி செட், அது ஈஸி தான். அப்போ உனக்கு 8th சமம் 7th சமம் 8th சமம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 8th சம்ல இந்த மூணாவது பார்ட் அதை கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோ. திரும்ப திரும்ப சொல்றேன், திரும்ப ஒரு எழுதி பாரு, ஈஸி தான். ஸோ கரெக்டா நீ பவர் ஆஃப் செட் போடும்போது இங்க ஒரு பிராக்கெட் செட் பிராக்கெட் ஆரம்பிச்சு முடிக்கும் போது கரெக்டா ஒரு செட் பிராக்கெட் போட்டு முடிச்சிடணும். உள்ள ஒவ்வொரு சப்செட்டையும் நீ பிராக்கெட் போட்டு காட்டணும். இதுதான் என்னது பவர் செட் ஆஃப் ஏபிசிடி அந்த கொடுத்துருக்கிற அப்படியே என்ன செய்யணும் போடணும். இப்போ 2 சம் புரிஞ்சுதா? அடுத்தது 9th சம். கடைசி 2 சம் பாருங்க. Find the number of subsets and the number of proper subsets கொடுத்திருக்காங்க. W என்னதுலாம்? red, blue, yellow. Red, blue, yellow. So n of W என்னது? 3. n of W 3. அப்போ the number of subsets எப்படி போடுவோம்? 2 power is 3. 2 power 3. இதை எப்படி நம்ம சொல்லலாம்? n of p of w. n of p of w is equal to 2 cube. 2 cube 2 into 2 into 2. 2 2s are 4. 4 2s are 8. அடுத்து பாருங்க, the number of proper subset. The number of proper subset. The number of proper subsets. அது என்னது? இந்த 2 power n minus 1. அப்போ அதை நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னா 2 power 3 minus 1. That means 8 minus 1 equal to என்னது? 7. ரெண்டாவது என்னது? 7. செகண்ட் சம் பாருங்க. x is equal to x square. x square எப்படி இருக்கணுமா? less than or equal to 100. என்னதுலாம்? 1. 2 square 4. 3 square 9. 4 square 16. 5 square 25. 6 square 36. 7 square 49. 8 square 64. 9 square 81. 10 square 100. Less than or equal to 100 கொடுத்திருக்காங்க. சோ அப்ப 100 வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? எழுதிக்கலாம். இப்ப பாருங்க, இதுக்கு என்ன எழுதணும்? The number of subsets. Number of subsets is equal to, இங்க பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்ப மொத்தம் 10 இருக்கு. That means 2 power 10. 2 power 10 னா 2 into 2 2 into 2 அப்படி 10 times நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம்னா நமக்கு 1024 வரும். என்ன வரும்? 1020. 2 into 2 into 2 into 2 into போட்டு பாரு, உனக்கு 1024 வரும். அதுக்கு அடுத்தது பாரு, the number of proper subset. proper subsetனா வேற ஒண்ணும் இல்ல, நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த சப்செட்ல இருந்து -1. சோ அப்போ 1024 -1 எவ்வளவு? 1023. இதான் என்னது? ப்ராப்பர் சப்செட். அடுத்து பாருங்க, லாஸ்ட் சம். n of a equal to 4. n of a equal to 4. அவங்க என்ன கேட்டாங்க? n of p of a. n of p of a means 2 power 4. 2 power 4 2 into 2 into 2 into 2.
2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. இப்போ first one என்னது 16. ரெண்டாவது பாருங்க n of a equal to 0. n of a என்னது 0. அப்போ n of p of a, n of p of a, n of p of a equal to 2 power 0. Any number power 0 என்னன்னு தெரியும் நமக்கு 1. So அப்ப second sum 1. Last one பாருங்க இங்க n of p of a கொடுத்திருக்காங்க. அது வந்து 256. அப்போ n of p of a equal to 256. 256 நம்ம 2 க்கு பவரா என்ன செய்யணும் எழுதணும். அப்ப பாருங்க 256 1 2 2s are 4. அடுத்தது 2 6 4. அடுத்தது 2 3 2. அடுத்தது 2 16. அடுத்தது 2 8. அடுத்தது 2 4. அடுத்தது 2 அடுத்தது 1. பாருங்க 1 2 3 4 5 6 7 8. மொத்தம் 8 தடவை நம்ம என்ன செய்யணும் இந்த 256 டிவைட் பண்ணா 1 வருது. அப்போ இதை எப்படி எழுதலாம் n of p of a equal to 2 power 8. so அப்ப n of a equal to 8. அப்ப n of a என்னது 8. அப்போ நல்ல கவனிச்சுக்கோ இது ரெண்டுமே முக்கியமான சம்மு. so find the number of subsets and the number of proper subsets. number of subsets நம்ம போடலாம் ஈஸியா போடலாம். ஏன்னா எத்தனை கொடுத்திருக்காங்க 3. so இத நம்ம எப்படி எழுதலாம் 2 power 3 is equal to 8. so the number of proper subset 2 power 3 minus 1. so 8 minus 1 7. அடுத்து பாருங்க x square less than or equal to 100. அப்போ ஒண்ணொண்ணா நம்ம போடுறோம். போட்டா மொத்தம் 10 எலிமெண்ட்ஸ் இருக்கு. so 2 power 10 1024. 2 power 10 எப்படி 2 into 2 இன்னும் போட்டு பாரு 1024. அதுல இருந்து ஒண்ணா சப்ட்ராக்ட் பண்ணா அது என்னது ப்ராப்பர் சப்செட். இது n of a கொடுத்திருக்காங்க, n of p of a கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அதுவும் அப்படிதான். லாஸ்ட் ஒன் வந்து n of p of a கொடுத்திருக்காங்க, n of a கண்டுபிடிக்கணும். அதை நம்ம என்ன செய்யணும் n of a equal to 8 னு நம்ம கண்டுபிடிச்சோம். அப்போ இந்த கிளாஸ்ல நமக்கு 1.2 எக்ஸசைஸ் முடிஞ்சு. அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து அடுத்த எக்ஸசைஸ் பார்க்க போறோம். அதுக்கு முன்னால இந்த 10 சமயம் என்ன செய்ய ஒரு தடவை நல்ல தரவா பார்த்துட்டு பாராம எழுதிப்பாரு. ஹோம் ஒர்க்கு சார் உனக்கு அந்த நம்ம இதுக்கு கீழே ஹோம் ஒர்க் சார் போட்டு விடுவேன். அதையும் கண்டிப்பா நீங்க என்ன செய்யுங்க செஞ்சு பாருங்க. எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துருக்கேன், அதனால அதையும் என்ன செய்யுங்க செய்து பாருங்க, உங்களுக்கு தரவாயிரும். அதுக்கு அடுத்த கிளாஸ்ல நம்ம அடுத்த எக்ஸசைஸ் கண்டிப்பா. தேங்க்யூ.